விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். அவரிடத்தில் கூடுதல் கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. இப்பொழுது வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இப்பொழுது உறுதியாக இருக்கிறது. இன்னும் பல கட்சிகள் கூட இந்த கூட்டணியில சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக இந்த ஒரு கூட்டணி குறித்து உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? இந்த கூட்டணியானது மிகவும் மோசமான நிலைமையில் கூட தோல்வியில் கூட 2011ஆம் ஆண்டு சுமார் 35% வாக்குகளை திமுகவும் காங்கிரசும் பெற்றிருந்தனர். இப்பொழுது மீண்டும் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இவர்கள் வெற்றியில் இருந்த போது 2009 40% பெற்ற அணி, தோல்வியில் 35% பெற்ற அணி மீண்டும் உடைந்த கண்ணாடி மீண்டும் ஒட்டுகிறது. இதன் தாக்கம் எப்படி இருப்பது என்பதை நாம் பார்க்க வேண்டும். மேலும் இந்த கூட்டணியின் மூலம் தேமுதிகவை தன் பக்கம் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு திமுகவுக்கு அதிகரித்துள்ளது. திரு ரவீந்திரன் துரைசாமி, இன்னும் வேறு எந்தெந்த கட்சிகள் இந்த கூட்டணியின் பக்கம் சாய இருக்கிறது? ஏன்னா முதலாக இப்பொழுது இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக இருக்கிறது, மக்கள் நல கூட்டணியும் இருக்கிறது, இன்னும் மற்ற கட்சிகளும் இருக்கிறது. வேறு என்னென்ன கட்சிகள் இந்த கூட்டணிக்கு வர இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது? இந்த கூட்டணிக்கு வர வாய்ப்புள்ள கட்சிகள் திமுக மிகவும் முக்கியத்துவம் கொடுத்த தேமுதிக இந்த கூட்டணிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இதனால் அதிகரித்துள்ளது. அடுத்தபடியாக புதிய தமிழகம் இந்த கூட்டணியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மனிதநேய மக்கள் கட்சி, அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி போன்ற கட்சிகளும் இந்த கூட்டணியை நோக்கி தங்கள் பார்வையை திருப்பலாம்.